திருப்பூர் அருகே பஜ்ஜிக்கு ஆனியன் கேட்டு தராததால் ஆத்திரத்தில் மாணவனை சரமாரியாக தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் பேக்கரி கடை ஒன்றை நடத்தி வருபவர் ரமேஷ். அவரது மகன் சித்தேஷ் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தினமான நேற்று விடுமுறை நாள் என்பதால் தந்தைக்கு உதவியாக பேக்கரியில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது ஆட்டோவில் வந்த 6 பேர் சித்தேஷிடம் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆனியன் கேட்டுள்ளனர். முதல் முறை அவர்களுக்கு ஆனியன் கொடுத்த சித்தேஷ் 2வது முறையாக 6 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் ஆனியன் கேட்டபோது சித்தேஷ் தர மறுத்துள்ளான். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ டிரைவர் சித்தேஷை கன்னத்தில் அறைந்ததோடு சரமாரியாக தாக்கியுள்ளான். மாணவனை தாக்கும் காட்சிகளானது கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆனியன் கொடுக்காததால் பள்ளி மாணவனை தாக்கிய நபரை கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் இதுகுறித்து ஊதியூர் போலீசார் மாணவனை தாக்கிய ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர்.